ஹலோ ஹாய் வெல்கம் மை டு சேனல். இன்றைக்கி வந்து நாவற்பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். நாவற்பழம் வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இதை வந்து பிளாக்பெர்ரி அப்படின்னு சொல்லலாம், இந்த வகையை சார்ந்தது. இன்னொன்று வந்து ஜாவா ப்ளம், அப்படி இல்லைன்னா கருப்பு ப்ளம் அப்படின்னு இதை வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த நாவற்பழம் பார்த்திங்கன்னா உடம்புல உள்ள இரத்தத்தோட அளவை சரி பண்ணும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குல்ல, நோய் எதிர்ப்பு சக்தி அதை உண்டு பண்ணும். ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு, இப்போ வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்களோட சர்க்கரை அளவை வந்து இது கம்மி பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து இதயத்துக்கும் நல்லது. இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொட்டையை வந்து நம்ம நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெயிலில் காய வச்சு அந்த கொட்டையை பவுடர் ஆக்கி, அதாவது பொடி பண்ணி, அந்த பொடியை வந்து நம்ம வந்து வெறுவாயில் சாப்பிட முடியும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வெறுவாயில் சாப்பிட்டா கொஞ்சம் தொண்டையை வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தண்ணியில் கலந்து போட்டு சாப்பிட்லாங்க. இந்த கொட்டையில் வந்து பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடெண்ட், அப்புறம் வந்து கால்சியம் இதெல்லாம் இருக்கிறனால எலும்புகளுக்கு வந்து நல்ல வலு சேர்க்கும். அதே சமயத்தில் ரத்தத்தோட அழுத்தம் இருக்குல்ல, ப்ளட் ப்ரெஷர்னு சொல்கிறோம்ல, அதை வந்து இது வந்து கட்டுப்படுத்தும். ஓகே, அதாவது சீராக வச்சுக்கும். ஓகேவா. இதில் ஒன்று கவனிக்கணுங்க. நம்ம வந்து இப்போ வந்து நீங்கள் சர்க்கரைக்கு வந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதை அதிகமாக வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா மாத்திரையும் எடுத்துகிட்டு இந்த பழத்தையும் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கரை வந்து ரொம்ப லோவாயிடும். அப்புறம் லோ சுகர் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் வந்துடுங்க. அதனால் நீங்கள் மாத்திரை வந்து எடுத்துக்கலைன்னா இந்த பழத்தை சாப்பிட்லாம். இன்றைக்கி ஒரு நாள் மாத்திரையை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த பழத்தை சாப்பிட்லாம். ஓகேவா, அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிலருக்கு வந்து இது மலச்சிக்கலை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. அப்படி ஏற்படுத்தும்னு உங்களுக்கு சாப்பிட்டு ஒரு தடவை 2 தடவை சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, எதையுமே வந்து அளவோடு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு வந்து அது ஆரோக்கியத்தை தாங்க தரும். அதனால் கெடுதல் எதுவும் இருக்காது. அதனால் இந்த நாவற்பழத்தையும் அளவோடு சாப்பிட்டு வளமாக வாழ்வோம். அதாவது வந்து நமக்கு வந்து நம்ம எதோ வந்து வெளிநாட்டு ஃப்ரூட்ஸ் மேலேலாம் அவ்வளோ பற்றுதலாக அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம். இது வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட நாட்டில் இயற்கையாகவே நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். அதனால் இதை வாங்கி சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியத்தோடு வாழலாம். பாய்.